ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை அதிரசம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1/2 கப் போட்டுக்கோங்க. அது கூட சேர்த்து அரிசி மாவு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். சேம் கப்பு 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு. இப்போ நம்ம வந்து கோதுமை அதிரசம் பார்க்குறோம். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ரெடியாக இந்த பவுல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெல்லம்ல தண்ணி ஊற்றி கரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் மாவு இருக்கு. 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு. அதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கப் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 1 கப் எடுத்தீங்கன்னா 1 கப் தண்ணி விடணும். நான் 3/4 கப் எடுத்துக்கேன். 3/4 கப் தண்ணி விடுறேன். 3/4 கப் நாட்டு சக்கரை, 3/4 கப் தண்ணி. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். நல்லா வெல்லம் கொதிச்சு நல்லா ஒரு கொதி வரணும். பாகெல்லாம் நமக்கு தேவையில்லை, எந்த பாகும் தேவையில்லை. இப்போ நார்மல் நம்ம அரிசி ஊற வச்சு பண்ணுவோம் அந்த அதிரசம், அதுக்கு வந்து நமக்கு வந்து தக்காளி பழ பாகு வைப்பாங்க. ஒரு பால் கன்சிஸ்டன்சி வரணும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொல கொலன்னு ஒரு பாகு. அந்த பாகு இதுக்கு தேவையில்லை. இதுக்கு நார்மல் நம்ம வந்து சும்மா கொதிக்க விட்டுட்டு ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி, தொட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்தால் போதும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாவு, மெஷர் பண்ணி ஒரு பவுலில் அதை போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம கொதி வரட்டும், பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஏலக்காய் போடுறேன். வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டால் போதும். இப்போ கொதி வந்துடுச்சு. நம்ம மாவு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மாவு. சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் சிம்மாக இருக்கட்டும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கிளறிட்டு இந்த பவுல்லேருந்து எடுத்து மாற்றி வேறு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இதுலேயே இருந்தால் மாவு ரொம்ப சூடாயிடும், அதனால எடுத்து நம்ம வேறு பவுலில் மாற்றி இப்போ ஆற வச்சுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் நான் 1 ஸ்பூன் கீ ஊற்றுறேன். நெய் ஊற்றிட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. அப்புறமா நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு அப்புறமா நம்ம அதிரசமாக தட்டி பொரிக்கணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இது ரெஸ்ட் ஆகட்டும் மாவு. நான் இப்போ மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு பால்ஸாக எடுத்துட்டு நம்ம ஹேண்ட்ஸை வந்து ஆயிலால் க்ரீஸ் பண்ணிக்கணும். க்ரீஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாலோட கவர் ஏதாவது எடுத்துக்கோங்க, இல்லை வாழை இலை எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம அதை நார்மல் அதிரசம் தட்டுற மாதிரி இப்படி ஃப்ளாட் பண்ணி அழகாக நமக்கு என்ன ரவுண்ட் ஷேப் வேணுமோ தட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே தட்டுங்க, ரொம்ப தின்னாக தட்டாதீங்க. திக்காக தட்டினா தான் கொஞ்சம் நல்லா உப்பி அழகாக சாஃப்டாக வரும் நமக்கு அதிரசம். இப்போ தட்டி இருக்கேன் இல்லையா, இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஆயில் வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. செக் பண்ணிக்கோங்க ஆயிலோட ஹீட்டு. ரொம்ப வந்து ஹை ஹீட் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட் தான் இருக்கணும். இப்போ நான் வந்து சிம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கரெக்டான ஹீட் வந்திருக்கு, அதனால் நான் சிம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணுறேன். நம்ம தட்டி வச்சதை நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணுறோம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப பேர்ன் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேக வச்சுருக்கேன். அதனால் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. சாஃப்ட் டெக்ஸ்சர் பார்த்தாவே தெரியும். மேலே வந்து லைட்டாக ஒரு லேயர் கூட வந்திருக்கு. நமக்கு எடுத்துட்டு நல்லா ஆயில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா ஆயில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ அதிரசம் சாஃப்டாக வந்திருக்குன்னு. கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. நமக்கு மீடியமாக ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டால் நமக்கு நல்ல சாஃப்டான அதிரசம் கிடைக்கும். இது நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம்.
வெளியில வச்சா 2 days இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சேன்னா ஒரு 1 வீக் இருக்கும். அவர் அதிரசம் இஸ் ரெடி இப்போ நமக்கு.